Hello my dear children. இப்போ நம்ம கிளாஸ் 12 அக்கௌண்டன்சி சாப்டர் 6ல் தியரி கொஷின்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, லிஸ்ட் அவுட் தி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மேட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர். ஒரு பார்ட்னர் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அட்மிஷன் அப்பயே பார்த்துருக்கோம், அதே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான், கொஞ்சம் வேரியேஷன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் ரிசர்வ்ஸ். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்குது, ரிசர்வ்ஸ் இருக்குன்னா அதை பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து தரணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் ரிசர்வ்ஸ். நம்பர் 2, ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அசட்ஸ் லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் திரும்பவும் ரீவேல்யூ பண்ணணும். நம்பர் 3, கால்குலேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. அங்கே நம்ம என்ன சொன்னோம், அட்மிஷனில் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு சொன்னோம். இப்போ ரிட்டையர்மெண்ட்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கெய்னிங் ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும். நம்பர் 4, அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில். குட்வில்ல அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்பர் 5, அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் கரண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப் டு த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஒரு பார்ட்னர் ரிட்டையர்ட் ஆகிறது கரெக்டாக இயர் எண்டில் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம 31 மார்ச்சில் அக்கௌண்ட்ஸ் முடிக்கிறோம், ஆனால் அந்த பார்ட்னர் ஒரு ஜூன் எண்டில் அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆகிறாருன்னா, மார்ச்சில் அக்கௌண்ட்ஸ் முடிச்சதுல இருந்து ஏப்ரல், மே, ஜூன் இது வரைக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட்டோ லாஸோ இருந்திருக்கும். அந்த ப்ராஃபிட்டோ லாஸ்லேயும் அவருக்கு ஷேர் உண்டு. அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவருக்கு ஷேர் உண்டு. அப்போது அந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப் டு த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அவரோட ஷேர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். எப்போ என்ன செய்வோம், கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் ப்ராஃபிட்டோ இல்லை கரண்ட் இயர் லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டோ எடுத்துப்போம். இன்ட்டு அவரோட ஷேர் எவ்வளவு எத்தனை மந்த்ஸுக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் current year's profit or loss up to the date of retirement. Next, settlement of amount due to the retiring partner. Retiring partner firm விட்டு வெளியில் போகிறாரு, ஸோ அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும்னு பார்த்து செட்டில் பண்ணணும். இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு பி மேட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ இருந்தால் பிரித்து கொடுக்கணும், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் இருந்தால் ரீவேல்யூ பண்ணணும், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கெய்னிங் ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும், குட்வில்லை அட்ஜஸ்ட் பண்ணணும், கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் லாஸ்லேயும் அவருக்கு ஷேர், அவருடைய டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவருக்கு ஷேர் உண்டு, அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், அவருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். அடுத்தது டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு மீனிங் எழுதுகிறோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா என்ன, இட் இஸ் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் சாக்ரிஃபைஸ்டு பை த ஓல்டு பார்ட்னர்ஸ். ஒரு புதுசாக வர்ற பார்ட்னருக்காக எவ்வளவு ஓல்டு பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. கெய்னிங் ரேஷியோனா அந்த பார்ட்னர் வெளியில் போகிறாரு, ஒரு பார்ட்னர் ரிட்டையர்ட் ஆகிறாரு, அவருடைய ஷேரை கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் பிரிச்சுக்க போகிறாங்க, அவங்களுக்கு கெயின் கிடைக்குது, இதில் அவங்க கொடுக்குறாங்க, இதில் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ நீங்கள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட், இட் இஸ் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட். இங்கே சாக்ரிஃபைஸ்ட், இங்கே கெயின்டு. யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறா, ஓல்டு பார்ட்னர்ஸ். இங்கே யாருக்கு கெயின் அப்படின்னா, ஏபிசி 3 பார்ட்னரில் பி போகிறாருன்னா ஏயும் சியும் கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ கண்டினியூங் பார்ட்னர்ஸுக்கு கிடைக்கிற கெயின் இங்கே இன் ஃபேவர் ஆஃப் நியூ பார்ட்னர், நியூ பார்ட்னருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. இது ரிட்டையரிங் பார்ட்னரில் இருந்து அவங்களுக்கு கெயின் கிடைக்குது. அப்படி பார்த்துட்டிங்கன்னா எழுதிடுவீங்க. இட் இஸ் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் சாக்ரிஃபைஸ்டு பை த ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் நியூ பார்ட்னர். இட் இஸ் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் கெயின்டு பை கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் ஃப்ரம் த ரிட்டையரிங் பார்ட்னர். இது எப்போ கால்குலேட் பண்ணுறோம், அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். இது அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். இது இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோங்கிறது, இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓல்டு ரேஷியோ அண்ட் நியூ ரேஷியோ. கெய்னிங் ரேஷியோங்கிறது இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூ ரேஷியோ அண்ட் ஓல்டு ரேஷியோ. இது ஓல்டு மைனஸ் நியூ, இது நியூ மைனஸ் ஓல்டு. அடுத்தது, வாட் ஆர் த வேஸ் இன் விச் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் டியூ டு த அவுட் கோயிங் பார்ட்னர் கேன் பி செட்டில்டு. ஒரு பார்ட்னர் ஃபேர்மை விட்டு வெளியில் போகிறாருன்னா அவருக்குரிய அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணணும். என்னென்ன வேஸில் செட்டில் பண்ணலாம்
எந்தெந்த வழியில் செட்டில் பண்ணலாம்னா 3 விதமாக செட்டில் பண்ணலாம். The amount due to the outgoing partner can be settled in any of the following 3 ways. 3 மெத்தட் இருக்கு. ஏதாவது ஒரு வழியில் அவரை செட்டில் பண்ணலாம். ஒன்று, அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாத்தையுமே உடனடியாக கொடுத்துடலாம். இல்லைன்னா கொடுக்க முடியலைன்னா அந்த அமௌண்ட்டை லோன் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர் மாற்றிடலாம். இல்லைன்னா ஒரு 1 lakh கொடுக்கணும் அப்படின்னா 20,000 80,000 இப்போ கொடுத்துட்றோம், மிச்சத்தை லோன் அக்கௌண்ட், அதாவது கொஞ்சம் அமௌண்ட்டை இம்மீடியட்டாகவும் கொஞ்சம் அமௌண்ட்டை அப்புறமா தர்றேன்னு சொல்கிறது. அப்போ அப்புறம் தர்றதா இருந்தால் லோன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறோம். அதாவது இது ரெண்டோட காம்பினேஷன். கொஞ்சம் அமௌண்ட்டை கேஷாகவும் கொஞ்சம் அமௌண்ட்டை லோன் அக்கௌண்ட்டுக்கும் மாற்றுறோம். இது ஒரு மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன், பேயிங் த என்டையர் அமௌண்ட் டியூ, எல்லாத்தையும் இம்மீடியட்லி இன் கேஷ் கொடுத்துட்றது. செகண்ட் ஒன், டிரான்ஸ்ஃபரிங் த என்டையர் அமௌண்ட் டியூ டு த லோன் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர். எப்போ கேஷாக கொடுக்கலையோ அப்போ அவருடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுறது. லோன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுனா என்ன, நமக்கு அது லயபிலிட்டி, பிஸ்னஸ்க்கு லயபிலிட்டி, அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். நம்பர் 3, ரெண்டுமே பேயிங் பார்ட் ஆஃப் த அமௌண்ட் இமீடியட்லி இன் கேஷ். என்டையர் அமௌண்ட்டுக்கு பதிலாக பார்ட் ஆஃப் த அமௌண்ட் இமீடியட்லி இன் கேஷ் and transferring the balance, என்டையர் அமௌண்ட்டுக்கு பதிலாக பேலன்ஸ் அமௌண்ட்டை டு த லோன் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர். இது மூணுக்குமே ஜேர்னலும் இருக்குது. ஜேர்னல் நீங்கள் சிம்பிளாக எழுதலாம். எப்படி எழுதலாம், நம்ம இம்மீடியட்டாக கொடுக்குறோன்னா கேஷோ பேங்க்கோ வெளியில் போகும், அப்போ கிரெடிட் பண்ணணும், டு கேஷ் டு பேங்க் வரணும். இல்லை லோன் அக்கௌண்ட்டுக்கு கேஷாக கொடுக்கலைன்னா லோன் அக்கௌண்ட், அப்போ கேஷுக்கு பதிலாக ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். பி ரிட்டையர்ட் ஆகிறாருன்னா பியோடைய லோன் அக்கௌண்ட், பிஸ் லோன் அக்கௌண்ட்டுன்னு எழுத போகிறோம். இது ரெண்டுமே வரணும், டு பேங்க்கும் வரணும், ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட்டும் வரும். கிரெடிட் சைடு சொல்லிட்டோம். டெபிட் ஆஸ்பெக்டில் என்ன வரும் அப்படின்னா ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது இது ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ள ஜேர்னல், இது ரெண்டாவதுக்கு உள்ள ஜேர்னல், இது மூணாவதுக்கு உள்ள ஜேர்னல். மூணுலையுமே ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஏன்னா ஹீ இஸ் த ரிசீவர், அவருக்கு சேர வேண்டிய அமௌண்ட். அப்போ டெபிட் த ரிசீவர், அதனால பிக்கு கொடுக்கணும்னா பியோடைய கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் 3 மெத்தட்லையுமே டெபிட்டில் வரணும். இங்கே கேஷாக பே பண்ணால் டு பேங்க், லோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் லோன், ரெண்டுமே இருந்தால் டு பேங்க், டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட்டுன்னு எழுதிடுறோம். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுங்களா? தேங்க்யூ.